தமிழகத்திலிருந்து தங்கை கௌசல்யா எது எவர் எப்படி தலைகீழா நின்றாலும் அவளுடைய நீதிபதி கனவை இழந்து இன்றைய கூட கதைக்கல, இன்றைக்கு ஃபுல்லா கதைக்கல, நேற்று கூட கதைக்கல, கோபம் சண்டை தனித்தனி ஒப்பீனியன்ஸ் அரசியல் நான் அரசியலுக்கு வரையில இதோட என்னோட விடுங்கோ, நான் அரசியல் இப்படியே விட்டு போட்டு நான் அட்லீஸ்ட் ஒரு லோயராகவே இருந்துட்டு போறேன், சரி நீ இருந்துட்டு போ. அவட மாமாக்கள் சித்தியல் எல்லாரும் வந்து அவட சொல்லி அவட பொம்பளை பிள்ளைய ஒரு சமூகம் எவ்வளவு ரோச்ச பண்ணிருமோ இன்க்ளூடிங் மீ, நானும் தான் ரோச்ச பண்ணி கொண்டிருக்கேன். நான் சரி இந்தியிலேருந்து என்னோட கதைக்கு வேணா போன வைங்க, ஒரு பிரச்சனை இல்லை, நான் என்னுடைய வழக்குகளை பார்த்துக் கொள்றேன். கவலையா இருந்தது சொல்றீங்களே, ஏன்னா ஒரு பொம்பளை பிள்ளை அவருடைய எதிர்காலத்தை நான் பார்க்க வேண்டும். என்னையும் அவளையும் சேர்த்து நான் நினைக்கிறேன் எம்ஜிஆர் ஜெயலலிதா அளவுக்கு மக்கள் பொதுமக்கள் சமூக வலைத்தளங்களிலே அவருடைய மான மரியாதை எல்லாத்தையும் கப்பல் ஏற்றிருந்தாங்க. அவள் ஒரு வீர பொண்ணு, என்ன பொறுத்தவரைக்கும் வித்தியாசமான கேஸ், உண்மையாவே ஒரு வெரி ஸ்ட்ராங்கான ஆள். கிட்டத்தட்ட என்ன மாதிரி தான், ஒரு வித்தியாசம் ஒன்றும் இல்லை. வளர்ந்த விதம் அப்படி, வளர்க்கப்பட்ட விதம் அப்படி, என்னை மாதிரியே ஒரு நாள் கூட அடிக்காம வளர்த்திருக்கிறார்கள் போட்டிருக்கிறது. ஆனால் இன்று அவளை அவ்வளவு மரணோக பண்ணியிருக்கிறார்கள். மைரனுடைய வந்த பிரச்சனை தான் வந்தது. கௌசல்யா வழியில அனுப்பு ஒரு ஆள டெடிக்கேஷனை பார்ப்போம். எனக்கு டெடிக்கேஷனா இருக்கிறாவா, அது தலைமைக்கு உண்மையா இருக்கிறாவா, 100க்கு 150 200 வீதம் உண்மையா இருக்கிறார். தமிழ் மக்களுக்கு உண்மையா இருக்கிறாளா, மிக தெளிவான பதில், என்னை விட தெளிவாக அவள் உண்மையாக இருக்கிறாள். சில நேரங்களிலே அவங்களுடைய தேர்தல் நேரங்களிலே என்னிடம் காசு புலம்பெயர் மக்கள் அனுப்பும் போது பக்கத்தில் இருந்து காருக்கு நீங்கள் காசு சேர்க்கறதுக்கான தான் அரசியல் செய்ய வழிபட்டு இருக்கு, பக்கத்துல இருக்கா, சீட்டுக்கு பக்கத்துல இருக்கா, உடனே வரும் பின்னிக்கிறது, உங்களுக்கு காசு தான் பெரிய காசு செம்மறி, அப்ப டிஷர்ட் அடிக்கிறதா இது கொடுக்குறாரு, அதை அவைட்டு நேரடியாக கடை கொடுக்க சொல்லுமோ நீங்க காசு வேண்டாம் வேண்டாம். ஒரு வித்தியாசமான கும்பலை, நான் இது வரைக்கும் பார்க்காத ஒரு வித்தியாசமான கும்பலை. சில விஷயம் சொல்றது விளங்காது, குத்தி குளறி அடிஞ்சு பிறண்டு தலைவிழா நின்று அதுக்கு பிறகுதான் 2 நாள் கழிச்சு நீங்க சொன்ன சரிதான் ஆனா பிள்ளை இப்படியே நீ அதைத்தானா சொன்ன, உனக்கு 2 நாளைக்கு முன்னாடி நான் சொன்ன சரியல்ல, நீங்க சொன்ன சரியா நான் சொன்ன பிள்ளை 2 வாள் சரி, அப்ப சரி நீ சொல்றதான் சரியல்ல, அப்ப நான் சொன்ன சரியன்றபடி அண்டை சொன்னது பிள்ளை தானே. அப்பா லோயர்ஸை பக்கத்துல வச்சிருக்கணும், சரியான கஷ்டம். அது கௌசல்யா மாதிரி உண்டு, வெரி டிஃபிகல்ட் மேனேஜ் பண்றதுக்கு. ஆனால் எங்களோட சமூகத்துக்கும் எங்களோட தமிழருக்கும் தமிழ் ஈழத்துக்கும் துர்கா அக்காண்ட குரல் என்று சொல்லி எனக்கு யாரோ வேலை செய்தாக்க சொன்னாங்க. கௌசல்யாவோட கதைக்கும் போது துர்கா அக்காண்ட குரல் எனக்கு கூட அந்த காலத்து ஞாபகங்கள் சில வந்து போகும். ஒரு வித்தியாசமான பிள்ளை. இந்த முறை மாநகர சபைக்கு அவளை விடுவேன் கேட்டால் கேள்விக்குறி. மாகாண சபை இருக்குது, அதுக்கு முன்னாடி நான் வாக்கு கொடுத்திருக்கிறேன், தங்கை கௌசல்யா எம்பியாக போகும்போது நான் மாகாண சபைக்கு வருவேன் என்று. என்னுடைய வாக்குகள் மாறாது. அவருடைய சகோதரன், முக்கியமா அவருடைய சித்தி ஒரு ஆள் வேலை செய்து கொண்டிருக்கிறார் மன்னார் வைத்தியசாலையிலே, ஒரு மிட்வைஃபாக வேலை செய்கின்ற ஒரு சித்தியுறார். மற்றது அவருடைய மாமா, அவருடைய சகோதரர்கள் அவரை குத்தி கிழித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு பொம்பளை, ஒரு ஒரு பெண்ணை வீட்டிலையும் சப்போர்ட் இல்லாம சமூகத்திலையும் சப்போர்ட் இல்லாம இருக்கைகளையும் தனி அவள் நிற்கிறாள் என்று சொன்னால் அந்த ஒரு டிட்டர்மினேஷன் எனக்கு பிடித்தது. யூ கேன் டூ இட். நான் சண்டை பிடிச்சிருக்கிறேன், நான் பேசியிருக்கிறேன், அடிக்க போயிருக்கிறேன், நொமினேஷனுக்கு சைன் வை என்று சொல்லி சண்டை பிடிச்சிருக்கிறேன். இல்ல மைரோனா வாரார் தானே, மைரோனா வாரபடியே என்ன விடுமோ, நான் செக்ரட்டரியா இருக்கல, மைரோனா செக்ரட்டரியா இருக்கிறேன், நான் சொன்ன நீ மூடிக்கொண்டு வாய், மைரோனாவோட நான் கதைக்கிறேன், அவன் எனக்கு ஈக்குவல், உனக்கு ஈக்குவலா ஜோபார் கேட்கல வைக்கல, 9 மணி வரைக்கும் வைக்கல, காலைல 2 பெரிய அடிவார், 11 மணிக்கு ஃபோன் கொடுப்போம், எல்லாரும் பார்த்து கொண்டுக்கிறாங்க, நாங்களும் சைன் வச்சு அப்புறம் வைப்போம்னு சொல்லி டில்கோ ஹோட்டல். அப்படி வித்தியாசமானார். அரசியலுக்கு விரும்பி வராதாக்கள்ல நானும் அவளும் உண்டு. எனக்கு சரியான கவலை, அவளுடைய எதிர்காலத்தை நான் அரசியலுக்கு கொண்டு வந்து பழுதாக்கிட்டு அவருடைய அம்மா சொல்றதுலையும் அவருடைய அப்பா சொல்றதுலையும் ஒரு பிழையும் இல்லை, அவருடைய சகோதரர்கள் சொல்றதுலையும் ஒரு பிழையும் இல்லை. நான் தான் பிழை விட்டுருக்கிறேன், அந்த குற்ற உணர்ச்சி எனக்கு எப்பவுமே இருக்கிறது. நான் தான் பிழை விட்டு அவளை அரசியலை கொண்டு வந்து விட்டிருக்கேன். மக்களுடைய தேவைக்காக நான் பிள்ளையை பார்க்கவில்லை, என்னுடைய குடும்பத்தை பார்க்கவில்லை, உண்மைதான். அதற்காக ஒரு குடும்பத்தோடு உண்மையாகவே ஒரு அரசியலையும் செய்து கொண்டு ஒரு வேலையையும் இழந்து, அவளை பொறுத்த வரைக்கும் வேலையை இழந்திருக்காள். இப்போது ஒரு வருமானம் கூட இல்லை, ஒரு கேஸ் கூட இல்லை, எடுப்பதும் இல்லை, கோல் ஆன்சர் பண்ணுவதும் இல்லை என்றால் பொதுமக்களுடைய கோள்களும் வந்து கொண்டிருக்கிறது, கேஸ்களுமான கோள்களும் வந்து கொண்டிருக்கிறது. திருப்பியும் மறுபடியும் கொண்டு அதுக்குள்ள விடுவதற்கு அவளை அங்கே முஸ்லீம் சகோதரர்கள் வாழ்கின்ற ஒரு பகுதியில் தான் அவருடைய கடை ஒன்றை வாடகைக்கு எடுத்து அங்கே ஆஃபீஸ் போட்டிருக்கோம். அங்கே ஒரு
ஒரு டோர்ச்சர், ஒரு டீசிங், இதை பார்த்து கொண்டிருக்கிற மன்னால இருக்கிற முஸ்லிம் சமூகங்கள் சற்று கவனத்தில் எடுக்கணும். உங்களை நம்பித்தான் நாங்கள் அந்த கடையில உங்களுடைய பள்ளியால வழங்கப்பட்ட அந்த கடை, இந்த பிள்ளை 2 வருஷத்துக்குரிய நகை அடை வச்சு 2 வருஷத்துக்குரிய மொத்த காசையும் பே பண்ணி உங்களுக்கு கிட்டத்தட்ட 3-4 லட்சம் பே பண்ணி அந்த கடை எடுத்திருக்கிறார்கள். ஆனால் தினமும் அதான் நடந்து வரக்கூடிய நிலைமை கூட இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு அந்த இடத்துக்கு ஒரு பெண்ணை முஸ்லிம் சகோதரங்கள் சட்டு சிந்திக்கணும். பள்ளிவாசல் அண்டிய பகுதிகளில் நான் கூட போயிருக்கிறேன். கூக்குரல் அடிப்பது, விசில் அடிப்பது, தங்கம் என்று கூப்பிடுவது நான் நினைக்கவில்லை. ஒரு சமூகம் அவர்களுடைய இளைஞர்களால் தான் அனுமானிக்கப்படுகிறது, கணக்கிடப்படுகிறது. முஸ்லிம் சமூகத்தாருக்கு என்னுடைய அன்பான மன்னாரில் இருக்கிற, என்னை ஆதரிக்கிற, என்ன விரும்புகின்ற ஒவ்வொரு முஸ்லிம் சகோதரர்களுக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள். உங்களுடைய பள்ளியை சுற்றி இருக்கிற கடைகளில் இருக்கின்ற அங்கே ஒரு பிள்ளையை வேலைக்கு வைத்திருக்கிறேன். ஒரு பிரச்சனை வருமாக இருந்தால் ஒரு பெரிய பிரச்சனை அங்கே எடுப்பேன், ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு பிள்ளையை வேலைக்கு எடுத்து வைத்திருக்கிறேன். போகும்போதும் வரும்போதும் போன் நம்பரை தாரீங்களான்னு சொல்லி பிரச்சனை வருகிறது என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒரு பிரச்சனை என்னிடம் முறையாக மாற்றமாக இருந்தால் பெரிய பிரச்சனையாக இருக்கும். முஸ்லிம் சகோதரர்கள் சற்று சிந்திக்க வேண்டும். உங்களுடைய பள்ளியை ஆன்மீக பகுதியில் ஒரு இந்து பெண் ஒரு கடையை ஒரு ஆபீஸ் ஒன்றை நடத்தும் போது உங்களுடைய சமூகத்தவர்கள் அதுக்கு சம்பந்தமா பள்ளி தலைவரோட முறைப்பாடு கூட அவர் செய்திருக்கிறார். அப்போது அவர் கேட்டிருக்கார், என்னுடைய காசை திருப்பி தாருங்கள், நாங்கள் கடையை என்னுடைய இதை விடுகிறோம். அதற்கு கூட மாற்றம் சொல்லியிருக்கார்கள். அக்ரிமெண்ட் சைன் பண்ணவில்லை. முஸ்லிம்களுடைய பிரச்சனைகள் கதைப்பதற்காக நான் தயாராக இருக்கிறேன். பாராளுமன்றத்தில் உங்களுடைய பிரச்சனைகளை எனக்கு தனிப்பட்ட ரீதியில் எழுதி அனுப்பினால் உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் செய்யாத பிரச்சனைகளை நான் செய்கிறேன், நான் கதைக்கிறேன். என்னுடைய கட்சியின் செயலாளர் என்னுடைய தங்கை கௌசல்யா தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அடுத்த ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை